அகஸ்தியர் அருவியில் உள்ளூர் மக்களுக்கு குளிப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அருவி பகுதியில் ஆய்வு செய்தார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அகஸ்தியர் அருவியில் உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி குளிக்க அனுமதி வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அகஸ்தியர் அருவி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக சுற்றுலா முகாம்கள், கடைகள் மற்றும் பான தீர்த்தத்தில் மீண்டும் படகு போக்குவரத்தையும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்எல்ஏ சுப்பையா தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இங்க இருக்கிற கடைகளை அவங்க அதாவது தேவையான கடைகளை லிமிட்டட் ஸ்டாக்ஸை கொண்டு வரணும். வானதீர்ப்பில் போட்டு விடுவதற்கான வேலையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி அவங்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம செய்யணும். அவங்க எங்களுக்கு எதிரி இல்லை, எங்களுக்கு நண்பர்கள், ஒரே ஆள் தொகுதி மக்கள் தான். அவங்களுக்காக எந்த அளவுக்குனாலும் போகிறதுக்கு நாங்கள் தயாராக அதிகாரியும் வருவாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகும். இதில் ஒரு நல்ல கேள்வி கேட்டு இதே சட்டமன்றத்தில் நான் பேசும்போது அமைச்சருடைய பதில் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஒரு இடத்துக்கு கொடுத்தால் எல்லா இடத்துக்கும் தமிழ்நாடு முழுக்க நான் கொடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற பதில் என்கிட்ட இருக்குது. சட்டமன்றத்தில் பேசும்போது இருக்குது. அந்த காப்பி உங்களுக்கு கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தீர்ப்பு எல்லாத்துக்கும் பொருந்தும் தான் அர்த்தம். ஒவ்வொன்றுக்கா தனித்தனியாக நம்முடைய உயர்நீதிமன்றத்துடைய டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்முடைய டைமை வேஸ்ட் பண்ணலாம். அதிகாரிகள் மிக திறமையாளர்கள், ரொம்ப புரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு மணிமுத்தாருக்கும் அடாப்ட் ஆகுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் மாற்றுக்கிறேன்.